பிரைஸ்தெல்லாம் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாலை வேளையில் சத்தியத்தை கேட்கும்படி நாம் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை நம்மை ஆஸ்வதிக்கக்கூடியது, கனப்படுத்தக்கூடியது, மேன்மைப்படுத்தக்கூடியது. ஆகவே இந்த வார்த்தையை நமக்கு ஆண்டவர் தந்து நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். சங்கீதங்களின் புத்தகத்திலிருந்து நாம் வாசித்து இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். சங்கீதம் 50:15 நாம் பார்க்கிறோம். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆமென். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று இந்த சங்கீதங்களை எழுதியவர் சொல்லுகிறார். யார் இந்த சங்கீதத்தை எழுதியவர்? ஆசாப் என்பவர் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். ஏமானின் சகோதரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 புத்தகத்தில் 16:37 அவர்களை குறித்து சொல்லப்பட்டது. லேவியன் ஆகிய இவர்கள் இருவரும் பாடகராக இருந்து ஆண்டவருக்காக தேவ சமூகத்தில் பாடுகிற கிருபை பெற்றவர்கள், சங்கீதங்களை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்கள். இவர்கள் 12 சங்கீதங்களை ஆசாப் எழுதியிருக்கிறார். இந்த 12 சங்கீதத்தை நாம் இன்றைக்கு 50வது சங்கீதத்திலே பார்க்கும் பொழுது ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லுகிறார். ஆபத்து காலம் நம்ம இருக்கிறதே ஒரு ஆபத்தான காலம்தான். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம இருக்கிறது ஒரு ஆபத்தான காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அநேக வேளைகளே நாம் மறந்து விடுகிறோம். இந்த காலம் எப்படிப்பட்டது, கொடிய காலத்தில் நம்ம இருக்கிறோம். ஏன்னா இதுதான் கடைசி காலம், இனி ஒரு காலம் நமக்கு கிடையாது. ஆகவே இந்த சங்கீதக்காரன் எழுதும்போது சொல்றாரு, 50வது சங்கீதத்தில் 3ஆம் வசனம் பாருங்க. நம்முடைய தேவன் வருவார், நம்முடைய தேவன் வருவார், மௌனமாயிரார், மௌனமாயிரார். அவர் நம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார். நியாயம் தீர்ப்பதற்காக வானத்தையும் பூமியையும் கூப்பிடுவாராம். ஆமா, ஆண்டவர். ஆமென். அப்போ ஆண்டவர் எப்படிப்பட்டவர் பாருங்க. இந்த தேவன் வரும்பொழுது மௌனமாகிறார். ஆண்டவர் வரும்போது மௌனமா இருக்க மாட்டார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி வரப்போறாருன்னு சொல்றாரு. நீங்க வேதத்தில் பார்த்தீங்கன்னா 1 தெசலோனிக்கேயர் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 14-15 வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர். இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. எப்படி வரப்போறாரு? நம்ம முந்திக் கொள்வது கிடையாது. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி மரித்து உயிர்த்தெழுந்தாரோ, அவர் உயிர்த்தெழுந்து எப்படி வெளிப்பட்டாரோ,
அதுபோல ஒரு நாள் வரப்போகிறது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் மெத்தனை அடைந்தவர்களுக்கு முன்பாக முந்திக் கொள்வதில்லை. ஆகவே எப்படி வரப்போகிறார் கர்த்தராக இயேசு கிறிஸ்து? 16 வசனம் 17 வசனம் சொல்லப்பட்டது, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு, ஆமாங்க சொன்னார் பார்த்தீங்களா, ஆண்டவர் எப்படி வருவார்னு, எப்படி வருவார்? சத்தத்தோடு. எப்படி சத்தம்? பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். வானத்திலிருந்து இறங்கி வரப்போகிறார் பூமிக்கு. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபைக்கு எழுதுவதை அங்கே ஆசாப் தீர்க்க தரிசனமாக எழுதுகிறார். 50வது சங்கீதத்தில் கர்த்தர் ஆசாவுக்கு முன்பதாகவே இந்த வசனத்தை என்ன பண்றாரு? வெளிப்படுத்துகிறார். தீர்க்க தரிசனமாக அங்கே வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, கவனித்து பாருங்கள். வானங்கள் அவருடைய நீதி அறிவிக்கும். தேவனே நியாயாதிபதி. ஆமென். நம்முடைய தேவன் வருவார். 50வது சங்கீதம் சொல்கிறது 3ஆம் வசனம், நம்முடைய தேவன் வருவார், மௌனமாகிறார், அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும், அவரை சுற்றிலும் மகா பூசல் கொந்தளிப்பாய் இருக்கும், அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க உயர இருக்கும், வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவாராம். அப்ப இயேசு என்ன பண்றாரு? மேலிருந்து வானத்து மேலிருந்து இறங்கி வருகிறார். பூமிக்கு வந்து எதுக்கு வருகிறாரு? நியாயம் தீர்க்க வரப்போகிறார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அன்பான தேவ ஜனங்களே, இந்த சத்தியத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, இயேசு வருகிற நாட்கள் உங்களுக்கு தெரியுமா? இயேசு வருகிற சமயம் உங்களுக்கு தெரியுமா? அது எப்போ நடக்கும் தெரியுமா? ஆமென். தெரிஞ்சா நம்ம இப்படி இருப்போமா? ஆயத்தமா இருப்போம். வருகை நாட்களை குறித்து இங்கே ஆசா எழுதுகிறார் என்று சொன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் தீர்க்கமாய் நமக்கு எழுதுகிறார் என்று சொன்னா, அது எப்படி வரப்போகிறது? சடிதியாய் வரப்போகிறது. 4 கிழமை சொல்லவில்லை, ஆனா ஒரு அடையாளம் சொல்றாரு. அது எப்படி சொல்றாரு பாருங்க. 1 தெசலோனிக்கே 5ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது. சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். ஆமென். நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆண்டவருடைய நாள் எப்போன்னு தெரியும், எப்போ வர போறான்னு தெரியும். ஆமென். நீங்களே அறிந்திருக்கிறீர்கள். இரவிலே திருடன் வருகிற விதமாய். சில பேர் எப்படி சொல்றாங்கன்னா, திருடனை போல வருவார். திருடனை போலாம் வரமாட்டாரு. ஆமென். திருடன் வருகிற விதமாய். திருடன் எப்படி வருவான்? சொல்லிட்டா வருவான். அது போல திருடனை போல இல்ல, திருடன் வருகிற விதமாய் இயேசு வரப்போகிறார். ஆமென். அவன் வருகிற விதமாய். பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்த காலத்தில் இருக்கிற அல்லவே. நீங்க யாரு? நீங்கள் அந்த காலத்தில் இருக்கிற பிள்ளைகள் அல்ல. நாம் எப்படி இருக்கணும்? ஆமென். இருட்டு இருக்கக்கூடாது, மறைவாய் வாழக்கூடாது, வெளிச்சத்தில் வாழணும். தேவனுக்கு முன்பாக வாழ வேண்டும். சத்தியத்திலே நடந்து வாழ வேண்டும். சத்தியத்தின்படி வாழ்வதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆயத்தம் உள்ளவர்களாக வாழ வேண்டும். ஆமென். அதுதான் நீங்க சொல்லுகிறார் 5ஆம் அதிகாரத்தில் 1 தெசலோனிக்கே 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாக இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளவர்கள் அல்லவே. 2 கட்டாங்கால ஆள் கிடையாது. நம்ம மாயமாலக்காரன் கிடையாது. நம்ம வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை கிடையாது. பச்சோந்தி கிடையாது. ஆமென். இங்க ஒரு வாழ்க்கை, அங்க ஒரு வாழ்க்கை.
அப்படி ஒரு வாழ்க்கை, இப்படி ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. கர்த்தருக்காக ஒரு வாழ்க்கை, ஒரே வாழ்க்கை, இயேசுவுக்காக பரிசுத்தமாய் வாழ வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? ஆமென், அல்லேலூயா. ஒரே வாழ்க்கை, அந்த வாழ்க்கை கர்த்தருக்காக, நான் ஆண்டவருக்காக வாழ போகிறேன் என்ற ஒரு தீர்மானத்தோடு வாழ வேண்டும். ஆமென். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளவர்கள் அல்ல. நாம் யாரு? வெளிச்சத்தின் பிள்ளைகள். அல்லேலூயா. நாம வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருந்தா, வெளிச்சத்தின் பிள்ளைகள் இடற மாட்டாங்க, தடுமாற மாட்டாங்க, சரியா போவாங்க. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்திருக்க கடவோம். 6ஆம் வசனம் சொல்லுகிறது, 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம். தெளிவுள்ளவர்களா இருக்கணுமா? கர்த்தர் வரப்போகிறாருன்னா தெளிவா இருக்கணும். இயேசு வரப்போகிறார் என்று சொன்னா ஒரு தெளிவு இருக்கணும். 5 கன்னிகைகள் தெளிவா இருந்தாங்க. 5 கன்னிகைகள் எப்படி இருந்தாங்க? தெளிவே இல்லை. என்ன சொல்றாங்க? வரும்போது வாங்கிக்கலான்னு இருந்தாங்களாம். பார்த்தீங்களா? போக 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 மாறிடும். போக போக நாங்கள் மாறிடுவோம் பாஸ்டர். இன்னும் கொஞ்ச நாளில் நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்துருவோம் பாஸ்டர். நாங்கள் இன்னும் கொஞ்ச நாளில் சபைக்கு ஒழுங்காக வருவோம் பாஸ்டர். இன்னும் கொஞ்ச நாளில் நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து அந்நிய பாஷை அடையாளத்தோடு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம் பாஸ்டர். நாங்கள் போக போக சரியாயிடுவோம் பாஸ்டர். அதுக்குள்ளே உங்கள் நாட்கள் போயிடும், நேரம் போயிடும். ஆமென். கர்த்தருடைய வருகை வந்துச்சுன்னா அதோடவும் ஜீவியமே போயிடும். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் கொஞ்சமாய் மாறல. உடனே ஆண்டவர் இன்று ரட்சணிய நாள். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். வருகிறவருக்கு நீங்க தூக்கத்தை விட்டு எழுந்துக்கணும். கலைத்து சிலர் பாருங்க, இப்போ எழுந்திருப்பானா கொஞ்சம் தூங்கிட்டு எழுந்துடுறேன், கொஞ்சம் சோம்பேறி என்ன பண்ணுவானா, இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும்னு சொல்லுவானா. ஆமென். சோம்பேறியா இருக்கிறவன் வேதம் சொல்றது கந்தையை தான் உடுத்துவானா. ஆமென். ஏன்னா அவன் சோம்பேறி, அவன் சம்பாதிக்க முடியாது, அவன் ஆசீர்வாதத்தை பெற முடியாது. அல்லேலூயா. நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தூக்கத்தை கலைத்து சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நாமோ பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோ. எப்படி இருக்கணும் சொல்றாரு பார்த்தீங்களா? பவுல் எப்படி இருக்கிறார் பார்த்தீங்களா? தெசலோனிக்கே பட்டணத்துக்கு நம்ம எப்படி இருக்கணும்? ஆயத்தமா எப்படி இருக்கணும்? அவர் சொல்றாரு, பகலுக்குரியவர்களாகி நீங்கள், தூங்குகிறவர்களாகி நீங்கள் அல்ல. தூக்கத்தில் இருக்கிறவங்க அப்படி செய்ய முடியாது. பகலுக்குரியவர்களாகி நீங்கள், நாமோ தெளிந்தவர்களாயிருந்து, தெளிவுள்ளவர்களாயிருந்து. ஆமென். விசுவாசம், அன்பு, ஆமென், மார்க்கவசத்தை, விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தை ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டு எல்லாம் அப்படி ஸ்ட்ராங்கா வருகைக்கு காத்திருக்கணும். ஆமென். இயேசு வரும்பொழுது சமாதானம் பெற்றுக்கொள்வோம், சுகம் பெற்றுக்கொள்வோம், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். ஆமென். அவர் வரும்பொழுது சமாதானமா இருக்கும் நமக்கு. ஆமென். அல்லேலூயா. அதை 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் சொல்லுது, சமாதானமும் சைக்கியம் உண்டென்று அவர்கள் சொல்லும் போது கர்ப்பவதியானவர்களுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடிதியாய் அவர்கள் மேல் வரும். அவர்கள் தப்ப போவது இல்லை. தப்பவே முடியாதான். கர்த்தருடைய வருகையை யாரும் தப்ப முடியாது. ஆமென். ஆண்டவர் சமாதானத்தையும் சௌக்கியத்தையும் வச்சிருக்கிறார், கொடுப்பாரு. ஆனா அந்த வருகை நாள்ல, அந்த நாள் வரும்பொழுது நாம ரொம்ப ரொம்ப கவனமாக, ஏன்னா அது எப்போ வரப்போகுது? சடிதியாய் காலையில
நம்ம வாசித்தோம் பாருங்க நோவாவுடைய சம்பவத்தை. நோவா காலத்திலே சடிதியாய் மழை வந்தது, திடீரென்று மழை வந்தது. மழை வந்தவனும் எல்லாருக்கும் என்னாச்சு, அது என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பயப்பட வேண்டியதே இல்லை அப்படின்ற மாதிரி ஜனங்க இருந்தாங்க, ஒரு அசதியாக இருந்தாங்க. மழையை பார்த்தது கிடையாது அந்த மக்கள், மழைனா என்னன்னு தெரியாது. ஆனால் நோவா பிரசங்கம் பண்ணும்போது சொல்றார், மழை வரப்போகுது, பூமியை நிரப்ப போகுது, தப்பித்து கொள்ளுங்க தப்பித்து கொள்ளுங்க அப்படின்னு சொன்னா அவனை எல்லாரும் கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க. விழித்து கொள்ளல, சாக்கரியா இருக்கல, ஆயத்தமாகல, கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க, ஊழியக்காரன அவதூறு பேசினாங்க. ஆனா நல்லா கவனிக்க தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாள் வந்தது பாருங்க மழை. அப்பதான் அவங்களுக்கு தெரியுது, ஐயோயோ நோவா சொன்னது போலயே மழை வருது. அப்போவாது இந்த பேழைக்குள்ள போயிருந்தா காப்பாற்றப்பட்டிருப்பாங்க. பேழையின் கதவு மூடிய பிறகு மழை பெய்து பேழை மிதக்க ஆரம்பித்தது. மிதக்க 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 தான் தண்ணி வர வரத்தான் ஜனங்களுக்கு கொந்தளிப்பு தெரியுது, தவிப்பு தெரியுது. ஆமென். அழிவு சடிதியாய் வரும்போது தான் உணர்றான் மனுஷன். வேதம் சொல்லுது, அவர்கள் தப்ப போவது இல்லை. 3ஆம் வசனம். ஒருத்தர் கூட தப்ப முடியாது, யாரும் தப்ப முடியல பாருங்க. 8 பேரை தவிர, பேழைக்குள்ளே நுழைந்த மிருக ஜீவங்களை தவிர ஒருவர் கூட தப்ப முடியல. ஆமென். அந்த நாள் மிக சமீபமாக இருக்கிறது. அந்த நாள் தேவன் வரப்போகிற நாள், நியாய தீர்ப்பு கொண்டு வருகிற நாள். ஆகவே அந்த நாட்களில் போய் கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்டாலும் ஆண்டவர் சொல்றாரு, அக்கிரமம் செய்யக்காரர் என்னை விட்டு அகன்று போங்கள், உனக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் நீ வேஸ்ட் பண்ணிட்ட. எவ்வளோ நான் சொன்னேன், விழித்திரு விழித்திரு சொன்னேன், சடிதியாய் வரப்போகுன்னு சொன்னேன். அப்பெல்லாம் வந்து அதை ஏற்றுக்கொள்கிற இருதயம் அவர்களுக்கு இல்லை. என்னுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வருகிறார் என்று சொன்ன பொழுது எல்லாருக்கும் கேலியும் கிண்டலுமா இருந்தது. ஆமென். இயேசு வருவார் என்று சொன்ன பொழுது, தேவன் வருவார் என்று சொன்ன பொழுது, இந்த நோவாவை குறித்து பார்த்தீங்கன்னா அவனை கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க. ஆனா தண்ணி நிரம்ப நிரம்பதான் தவிப்பும் வேதனையும் சடிதியாய் அவர்களுக்குள்ளே காணப்பட்டது. ஒருத்தரை கூட காப்பாற்ற முடியல பாருங்க. எல்லாரும் அழிந்து போனார்கள், எல்லா மிருக ஜீவன்களும் அழிந்து போனது. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்கள் மட்டுமே, சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தவர்கள் மட்டுமே. இன்னும் அநேகர் பார்த்தீங்கன்னாக்கா சத்தியத்துக்கு செவி விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகிறவர்களா இருக்கிறார்கள். யாராவது கதை சொன்னாங்கன்னா அந்த கதையை கேட்க வேண்டியது, சத்தியத்தை கேட்கறது கிடையாது. ஆமென். சத்தியத்தில் வளர்றது கிடையாது. தீமோத்தேயுக்கு தீத்துக்கு பவுல் எழுதும்போது சொன்னாரு, நீயோ எல்லாவற்றையும் மனம் தெளிவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று அப்படின்னு சொல்றாரு. நீ ஒழுங்கா இருப்பா, நீ மற்றவங்களை பார்க்காத, அவன் இப்படி இருக்கிறான், இவன் இப்படி இருக்கிறான், அந்த ஊழியக்காரன் எப்படி இருக்கிறான், இந்த ஊழியக்காரன் எப்படி இருக்கிறான், அவன் அப்படி போறான், இவன் இப்படி போறான், அவன் கார்ல போறான். நீ எல்லாவற்றும் மனம் தெளிவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஏனென்றால் நான் இப்போதே பானபலியாக வார்க்கப்பட போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. பவுல் சொல்றாரு, நானும் பிரிந்து போற காலம் வருதுப்பா. ஆகவே நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். பார்த்தீங்களா, பவுல் சொல்ற விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஆமென். இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது,
நீதி உள்ள நியாயாபதியாய் கர்த்தர் தாமே. கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்துள்ளுவார். எப்ப தருவாரு? வரப்போறல்ல, அப்ப தருவார் எனக்கு. ஆமென். நீதி உள்ள நியாயாதிபதி வரும்போது எனக்கு கூப்பிட்டு என்ன பண்ணுவாரு? கிரீடத்தை கொடுப்பார். நான் கிரீடத்தை பெற்றுக்கொள்வேன். என் ஊழியத்துக்கு கர்த்தர் கொடுக்கிற கனம். ஆமென். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். ஆமென். ஆகவே நீ என்ன பண்ணு? நீ சீக்கிரமா என்னத்தை வரும்படி ஜாக்கிரதைப்படு. அல்லேலூயா. அதனால சீக்கிரமா நீ சரியா என்னத்துல வருவதற்கு ஜாக்கிரதைப்படுப்பா. ஆயத்தமாக சரியாயிரு, ஒழுங்காயிரு, விசுவாசத்துல அன்புல கட்டப்பட்டிரு. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதக்காரன் நமக்கு அழகாக இதை எழுதி கொடுத்திருக்கிறார். அவர் வரும்போது எங்கிருந்து வரப்போறாரு? பூரண வடிவுள்ள சீயோனின் தேவன் பிரகாசித்து, ஆமென், நியாயம் தீர்க்க போகிறார். அல்லேலூயா. ஜனங்கள் எல்லாம் கர்த்தர் நியாயம் தீர்க்க எங்கிருந்து வரலாம்? பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து கர்த்தர் நியாயம் தீர்க்க போகிறாராம். சங்கீதம் 52 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தர் நியாயம் தீர்க்க வருகிறார். அதனால நீங்கள் நான் எப்படி இருக்கணும்? ஆயத்தமாக, ஆண்டவருக்காக நீங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக மாறும் பொழுது கர்த்தர் உங்களை ஆமென் காப்பாற்றுவார். அவர் வரும்பொழுது அவனவனுக்குரிய பலன் அவரோடு கூட வரப்போகிறது. உங்களுக்குரிய பலனை கொண்டு வர போறார். ஆமென். அதுதான் இந்த சங்கீதக்காரன் எழுதுறாரு. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். மகிமைப்படுத்துவாய். என்ன ஆபத்து, என்ன ஆபத்தா இருந்தாலும் சரி. ஆமென். நீங்க ஆபத்து காலத்தில் நீதிமொழிகள் 10:24 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. சோர்ந்து போடாத. ஐயோ அவ்வளவுதான், போச்சு, இனி எழுந்துக்க முடியாது, இனி என்னால் நிமிர முடியாது, நான் கர்த்தருக்காக ஜீவிக்க முடியாது, அப்படி நினைக்காத. இயேசு உனக்கு பலன் தருவார். ஆமென். உன்னை எழும்ப பண்ணுகிறவர் இயேசு. எழும்பு, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். வல்லமையை தரித்துக்கொள். எழும்ப தேவன் விரும்புகிறார். அவருக்காக வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு சீக்கிரம் வருவதற்கு முன்பாக நீ எழுந்துக்க வேணும். ஆமென். அவர் வரும்போது நீ பத்திருந்தீனாக்கா கைவிடப்படுவாய். அவர் வரும்போது அசதியா படுத்துக்கணு, அஜாக்கிரதையா படுத்துக்கணு, சத்தியத்தை கை கொள்ளாம, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம, இயேசு வரும்போது ஆயத்தம் இல்லாம உதாசீனப்படுத்தி கொண்டு இருமா பிள்ளைகளாக ஆமென் வாழ்ந்து கொண்டு தேவனுடைய நியமங்களை நியாயப்பிரமாணங்களை எல்லாம் விட்டு விலகி சத்தியத்துக்கு வழி விலகி வாழ்ந்து கொண்டு இருப்போமானா கைவிடப்படுவோம். ஆமென். அவருடைய கற்பனைகளை, கட்டளைகளை, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை கை கொண்டு நடப்போமானால் நாம் மீட்கப்படுவோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை மீட்டெடுக்க அவர் வருகிறார். விட்டுட்டு போறதுக்காக வரலங்க இயேசு. ஆமென். நான் உங்களை திக்கற்றோட விடேன், அப்படிதான் சொல்லியிருக்காரு. ஆண்டவர் விட மாட்டாங்க அவங்கள. என்ன ஆபத்து வந்தாலும் சரி, ஒரு சீசனை விட மாட்டேன் பாருங்க. அவர் எல்லா சீசனையும் சந்திக்கிறார். மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு இந்த சீசர்லாம் விசுவாசத்தை விட்டு விலைக்கு போயிட்டாங்க. அவங்கள இயேசு விடலை, மறுபடியும் போய் சந்தித்து அவளை எழும்ப பண்ணினார். ஆமென். உங்களை என்னையும் அப்படிதான் இன்னைக்கு சந்தித்து எழும்ப பண்ண கர்த்தர் வந்திருக்கிறார். ஆகவே ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு பலம் கொடுத்து மீண்டும் உங்களை உங்கள் ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்த அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆபத்து காலத்தில் உங்களை கர்த்தர் சொல்றாரு. சங்கீதம் 37:19 நான் வெட்கப்பட விட மாட்டேன்,
நான் என்ன செய்ய விட மாட்டேன், வெட்கப்படுத்துக்கு, உங்களை வெட்கத்துக்கு விட மாட்டேன்னு சொல்கிறேன். ஆபத்து காலத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை அப்படின்னா உங்கள் தலையை நிமிர பண்ணுவார். நீ தலை குனிந்து போக கத்த விட மாட்டார். நீ கூப்பிடணும், ஆண்டவரே கூப்பிட்டு பாருங்கள். ஆபத்து காலத்தில் பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது, அவமானம் வரும்போது, நிந்தை வரும்போது, தவிப்பு வரும்போது, ஆண்டவரே ஆமென் கூப்பிடும்போதே கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. நீங்கள் வேதத்தில் யாரெல்லாம் கூப்பிட்டாங்களோ அவங்கெல்லாம் விடுதலை பெற்றுக்கொண்டாங்க. ஆமென். அல்லேலூயா. 2 சாமுவேலின் புத்தகத்தில் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்கள், வாசிங்க. 22:4. சுதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். ஆமென். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். ஆமென். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகுது. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்க வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. கூப்பிடணும். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நம்ம கூப்பிட கற்றுக்கணும். 22:7 வாசிங்க. அதிலே எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு ஆமென் என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். ஆமென். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. ஆமென். என் கூப்பிடுதல் அவர் செவியில் என்ன பண்ணுச்சா? ஏறிற்று. பாருங்க, நம்ம கூப்பிடுறது அவருடைய செவிக்கு போதுங்க. ஆமென். நம்ம கூப்பிடுறத கர்த்தர் கவனித்து கேட்கிறார். அல்லேலூயா. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு தூச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. மரண கண்ணிகள் என் மேல் விழுது. நான் கவலைப்பட மாட்டேன். ஆமென். அல்லேலூயா. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தான். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். நான் கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவன் நல்லவன் கிருபை கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். நான் கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவன் நல்லவன் எனக்குண்டான நெருக்கத்திலே நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்தில் என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவியிலே ஏறிற்று. ஆமென். என் கூப்பிடுதல் அவருடைய செவியிலே ஏறும். ஆமென். நான் கூப்பிட்டா ஆண்டவர் நின்று பதில் கொடுப்பார். லூக்கா சுவிசேஷ புத்தகத்தில் 19ஆம் அதிகாரத்தில் பத்துமே என்று குரல் கூப்பிடுறான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஒரு குருடனுடைய சத்தத்தை கேட்டு இயேசு நின்று வந்து உனக்கு என்னப்பா செய்யணும் அப்படின்னு கேட்கிறாரு. நான் பார்வை அடைய வேண்டும் ஆண்டவரே. பாருங்க, குருடன் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான். ஏதாவது பொருள் கேட்டிருக்கலாம், வீடு கேட்டிருக்கலாம், வசதி கேட்டிருக்கலாம். அவன் என்ன கேட்டான்? இயேசுக்கிட்ட
பார்வை அடைய வேண்டும். ஏசு சொன்னார், நீ பார்வை அடைவையாக போ. ஆமென். பார்வையை கர்த்தர் கொடுத்தார். ஏன்னா அவன் கூப்பிட்டான் பார்த்தீங்களா, அவர் நின்று அவரை சுகமாக்கினார். நம்ம கூப்பிடுறதே கிடையாது. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஆபத்து வந்தாலும் சரி, கர்த்தரை கூப்பிடுறதே மறந்துட்டோம். ஆமென். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ஆமென். ஆபத்து காலத்தில் நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்தும்படி செய்வேன். ஆமென். இந்த ராத்திரி வேளை கர்த்தர் உங்களுக்கு ஆண்டவர் மகிமைப்படுத்தும்படி செய்வாராக. நம் கண்களை மூடுவோம். பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த செய்தி மூலமாக உங்களுடைய வருகை நாங்கள் தியானித்திருக்கிறோம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறேன். ஆனாலும் எங்கள் கூப்பிடுதலை கேட்டு எங்களை விடுவித்து உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் எங்களை ஏற்றுக்கொள்ளப்போவதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் இருளின் பிள்ளைகள் அல்ல, நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவன் தாமே எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் சமாதானம் என்னுடைய சதாக்கால கர்த்தருடைய வருகை நம்ம அனைவரோடு கூட நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you, God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord, praise the Lord. God bless you.